ஹே ஹாய் ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பேர்லிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தியாங்க்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். எஸ் வென் ஹீ ரிஜெக்ட்ஸ் யூ. இது வந்துட்டு சேட் எண்டிங்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அண்ட் கதையை பற்றி போக போக நான் சொல்கிறேன். இன்ட்ரோக்கு முன்னாடி வளவலன்னு பேசுகிற மாதிரி எதுவுமே இப்போ பேசுகிறதுக்கு எனக்கு தோணலை. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ கதையை பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. டூ திஸ் கைண்ட் ஹெல்ப் ஃபார் மீ. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனல் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். பிகாஸ் யூ கைஸ் ரெக்வெஸ்டட். அதோட லிங்க்கை நம்ம வீடியோட எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். ஸோ மேக் ஷோர் டு ஃபாலோ இட். ஓகே, சரி நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் உங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸ்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் அப்படியே ரூமர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏய் பாத்தியா, அந்த பொண்ணையும் ரிஜெக்ட் பண்ணிட்டான்டி, அந்த பொண்ணு எவ்வளோ பாப்புலரான பொண்ணு, அந்த பொண்ணை போய் ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் எமிலி, என்ன வயன் இந்த தியாங் இதை ஒரு வேலையாகவே வச்சுக்கிட்டு இருக்கானா? அவன் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்குன்னு யாரை வந்து பேசினாலும் இப்படி ரிஜெக்ட் பண்ணிடுவானா? என்ன பண்ண சொல்கிற? அவன்கிட்ட போய் பேசுகிற எல்லாருமே எப்படி தான் இருக்காளுங்க. போய் ஒரு நாள் நல்லா ஜாலியாக பேசுகிறாளுங்க, அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிடுறாளுங்க. அவனை சொல்லியும் குத்தம் இல்லை, அவன் இப்படி இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏய், அதுக்குன்னு அவங்களையும் நீ குத்தம் சொல்லுவியா? அவங்களையும் ப்ளேம் பண்ணுறதுக்கு இல்லை. அவன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கான். எந்த பொண்ணாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவா. ஏன் இவ்வளோ வருஷமா இந்த காலேஜ் சேர்ந்ததுக்கே காரணம் அவன்தான். நீ போய் அவன் முன்னாடி நின்னா அவன் கண்டிப்பாக நான் ரிஜெக்ட் தான் பண்ண போகிறான். அது எப்படி நீ சொல்கிற எமிலி? நான் போய் நின்னா அவன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 0.01% இருக்குல்ல? 0.01% தான் இருக்குது. 99.9% அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுவான். ஏன் நீ என் ஃப்ரெண்டா இல்லை அவன் ஃப்ரெண்டா? எதுக்கு நீ இப்படி நெகட்டிவாக பேசிகிட்ருக்க? இல்லை, எல்லாத்து மேலேயும் லவ் வந்துடாதுல்ல, ஒருத்தர் மேலே தானே வரும். தியாங்க்கு அப்படி வர லவ் அது என் மேலே இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். நீ ஆசைப்பட்டா போதுமா? அவன் ஆசைப்பட வேணாமா? ஹே வயன், கம் பேக் டு ரியாலிட்டி டி. அது எப்படி உன்னை போய் அவன், நீ அழகா இல்லைன்னு நான் சொல்ல வரல, யூ டிசர்வ் ஹிம் தான். ஆனால் அவனோட ஆட்டிடியூடுக்கெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா. உனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி ஹிம்லி. அவனுக்கு ரீசன்ஸ் இருக்கலாம்ல? ஆமாம் தா போறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பி அப்படியே ஒரு பொண்ணை காட்டுறா. அவள் தியாங்கோட எக்ஸ் தான். அவளும் தியாங்கும் கிளாஸ்மேட்ஸ். அவங்க 2 பேரும் முன்னாடி பேக் இன் டேஸ் 2 பேரும் டேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணு அவனோட மணிக்கும் ஃபேமுக்காகவும் தான் அந்த பொண்ணு பழகிருப்பா. ஸோ அதனாலே தியாங் தெரிஞ்சு அவன் பிரேக்கப் பண்ணி விட்ருப்பான். அந்த பொண்ணு இங்கே செம்மையாக அப்படியே சீன் போட்டுட்ருக்கு. ஹே பார்த்தீங்களா, தியாங்கால் இன்னும் என்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆக முடியல. அதனால தான் எந்த பொண்ணு வந்து ஐ லவ் யூ தியாங் அப்படின்னு சொன்னாலும் அவன் மயங்க மாட்டான். நான் போய் முன்னாடி நின்றுட்டேன், எனக்கு நீ தான் எல்லாமே, நம்ம 2 பேரும் திரும்ப காதலிக்கலாமா அப்படின்னு கேட்பான். ஹே அவன் சொன்னாலும் சொல்லுவாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹைப் பண்ணி விட்டுட்ருக்காங்க அந்த பொண்ணை. உங்களுக்கு பார்க்குறதுக்கே எரிச்சலாக வருது. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எங்கே இருக்காங்க? இந்த பூமியில் இப்படிலாம் பொண்ணுங்க இருக்காங்கன்னு நினச்சாலே ஒரு மாதிரி வேக்காக இருக்குது, ஆக்வர்டாக இருக்குது, டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. உனக்கு இருக்கும், அவள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் தியாங்க்கு அவள் தானே ஃபர்ஸ்ட் லவ். அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஐஸில் அப்படியே டியர்ஸ் வருது. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கலாம் எம்லி. அந்த லவ் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் தான் தியாங் அவன் பிரேக்கப் பண்ணியிருக்கான். மேபி அவனோட செகண்ட் லவ் அதை அவனை நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். ஏய் நீ ரொமான்டிக்காலாம் பேசாத சரியா? அப்படியெல்லாம் இருக்காது. அவனோட சாய்ஸ் பார்த்தாலே உனக்கு தெரியல. அவனோட ஃபர்ஸ்ட் லவ், அதுவும் இவ்வளோ ஃபேமான ஒரு பொண்ணு, பாப்புலரான பொண்ணு, இந்த காலேஜோட குவீன், அவ்வளோதானே அவன் லவ் பண்ணா? நம்மளை மாதிரி நார்மலான பொண்ணுங்களே அவன் லவ் பண்ணா? உண்மைதான். ஆனால் அதுக்குன்னு நம்மளை மாதிரி நார்மலான பொண்ணுங்களாம் தியாங் பார்க்க மாட்டான்னு சொல்ல வரியா? கண்டிப்பாக பார்க்க மாட்டான். இந்த பணக்காரங்களுக்கெலாம் ஒரு திமிர் இருக்கும் வயன். நம்மளை மாதிரி நார்மலான பொண்ணுங்களாம் அவங்ககிட்ட போய் பேசினா இந்த மாதிரி பணக்கார திமிரை காட்டுவாங்க. அப்புறம் வேற என்ன, நம்ம பணத்தை வளைச்சி போடுறதுக்கு வந்துட்டாடா அப்படின்னு ஒரு பட்டத்தை கட்டிடுவாங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கா. நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்போ அப்படியே தியாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அவன் ஒரு பாலை அவனோட கையில் அப்படியே ஸ்பின் பண்ணிக்கிட்டே அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா சிரித்து பேசிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
அவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி நீங்கள் தூரத்தில் பார்த்தாலும் ஒரு மாதிரி உங்களுக்கு ஹாப்பினஸாக இருக்குது. அது எந்த மாதிரின்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்து நிற்க, ஏய் சோடா புட்டி, என்ன நீங்கள் நிற்கிறா? ஆ எடு எடு அப்படின்னு வந்ததும் வராததுமா உங்கள் பேக்குள்ளே கையை விடுறான். தியாங், சீனியர் என்ன பண்ணுறீங்க, விடுங்க. ஏய் எட்ரி, நான் சின்னுங்கிற. நான் எடுத்து தரேன், ப்ளீஸ் இப்பெல்லாம் பண்ணாதீங்க, எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், என்ன சீக்கிரம் எட்ரி, இல்லைனா நானே எடுத்துக்குவேன், அதுக்கு தான் கை விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையை விட்டு உங்கள் பேக்கில் ஏதோ தேடுறான். பார்த்தா ஒரு சாக்லேட். அவன் அப்படியே அதை வெளியே எடுத்துகிட்டு, கிடச்சிருச்சு, இன்றைக்கி மார்னிங் சாப்பிட்றதுக்கு ஒன்று கிடச்சிருச்சு, தேங்க்ஸ் டி புட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவனோட பேக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஹே வயன், ஏன்டே நீ இப்படி இருக்க? ஐயோ, இந்த பொண்ணை நினச்சாலே எனக்கு கவலையாக இருக்குது. என்ன ஆக போதோ தெரியல. சரி, நீ இவ்வளோ நாளாக நீ அவனை லவ் பண்ணுற, ஒரு டைம் தான் சொல்லி பாரு. அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா நீ இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பல்ல. ப்ளீஸ் எமிலி, அதுக்கு எனக்கு தைரியம் இல்லாமல் தான் நான் இப்படி இருக்கேன். வேண்டாம், அதை சொல்லாத, நீ வா நம்ம போகலாம். இவன் ஏன்டி இப்படி இருக்கான்? நான் வேணா போய் உனக்கு பதிலாக சொல்லிடுவா, வயன் உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறா, உங்களை மட்டுமே தான் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிடுவா. அவன் என்ன செருப்பை கழட்டி அடிக்கிறதுக்கா? மூடிட்டு வரியா? இல்லடி, நீ எப்படியோ போய் சொன்னேன்னா உனக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவன் ஏதோ உன்னை புல்லி பண்ணுற மாதிரி வந்து உங்ககிட்ட தான் நிறையா பேசிகிட்டு இருக்கான். ஒரு வகையில் அவனுக்கு உன்னை பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவ? நீ மாற்றி மாற்றி பேசுவ. முன்னாடி தான் நம்மளை மாதிரி நார்மல் கேர்ள்ஸ் எல்லாம் அவன் பார்க்க மாட்டான்னு சொன்னேன். இப்போது அவன் என்கிட்ட மட்டும்தான் இப்படி நடந்துக்கிறான். அப்போது அவனுக்கு என் மேலே லவ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இப்படி நீ ரெண்டா கட்டையாக இருந்து என்னோட வாழ்க்கையை முடிச்சு விட்டுறாது தங்கம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை பிடிச்சிட்டு போயிடுறீங்க கிளாஸ்க்கு. அப்போ எமிலி விடாமல், என்னதான் இருந்தாலும் நீ ஒரு சான்ஸ் கொடுக்கறதுல தப்பில்லை, நான் என்ன வேணால் சொல்லுவேன், ஆனால் அதுக்குன்னு உன்னோட வாழ்க்கையை நீ தானே சூஸ் பண்ணிக்கணும். நீ இன்னைக்கு சொல்லாமல் இருப்ப, அவன் இந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறமா காலேஜை விட்டு போயிடுவான். காலேஜ் விட்டு போனதுக்கப்புறமா நீ யாரை பார்ப்ப? அவன்தான். அவன் இல்லைன்னா எனக்கு வேறு யாருமே இல்லை. அவன் மட்டும்தான் எனக்கு என் வாழ்க்கையில். எப்படி சோக கீதம் பாடுறதுக்கு பதிலாக அவன்கிட்ட போய் சொல்லிடலாம்ல. சொல்லலான் தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தான் தைரியம் வரமாட்டேங்குது எமிலி. அதெல்லாம் பிரச்சனை இல்லை வயன், நீ சொல்கிற வரைக்கும் தான் அது ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கும். சொல்லிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னோட லைஃபே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஒன்று அவன் அக்செப்ட் பண்ணுவான், இல்லை ரிஜெக்ட் பண்ணுவான். ரிஜெக்ட் பண்ணால் அவனுக்கு லாஸ், அக்செப்ட் பண்ணால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து டூயட் பாடுவீங்கள்ல. நான் உங்களுக்கு வீடியோலாம் எடுத்து தரேன். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் அவன் ரிஜெக்ட் பண்ணால் என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியாது. அவன் எப்படி ரிஜெக்ட் பண்ணாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. ஆமாம், அதுக்கு நான் சொல்லாமலே இருந்துருவேன். இப்படி நீ சொல்லாமையே இருந்து அவனுக்கு தெரியாமையே போக போகுது பாரு. கடைசியில் அந்த பொண்ணு அவனோட எக்ஸு மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து அவனை கொத்திட்டு தான் போகிறா. ஹே, அப்படி மட்டும் சொல்லாத. இல்லை எமிலி, வேண்டாம். என்னால் அவனை வேறு எந்த பொண்ணு கூடயும் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்போ வரைக்கும் நான் தான் அவனுக்கு, அவன் தான் எனக்குன்னு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனால் அது அவனுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஒழுங்காக போய் சொல்லிடி, இல்லை நானே சொல்லிடுவேன். அவனை நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் சொல்லலான்னு தான் இருக்கேன் பாரு. ஹே எமிலி, வேண்டாண்டி, பிரச்சனை ஆயிரப்போகுது. அப்புறம் இப்போ பேசுகிற மாதிரி கூட தியாங்க என்கிட்ட பேச மாட்டான். வேண்டாம் ப்ளீஸ் டி. ஏய், நான் சொல்ல தான் போகிறேன் பாரு. எனக்கு 1 இல்லை 2 தெரிஞ்சே ஆகணும் வயன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சாகணும். உனக்கு தெரியணும்னு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத, புரியுதா? எனக்கு ஒன்றும் புரியக்கூடாது, நான் போய் சொல்லுவேன் பாரு. இவனை இப்படி துள்றா, இவன் என்னைக்கும் இப்படி சொல்ல மாட்டான், இன்னைக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறா. அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன்னா அப்போ வச்சு கொஞ்சம் குறையும்ல. அவன் அடித்தாலும் வாங்கிக்குவேன், ஆனால் அவன் தப்பாக மட்டும் நினச்சிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே தியாங்க பற்றி நினச்சிக்கிட்டே அந்த கிளாஸ் முடியுது. அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே எமிலி வெளியே போகிறா. அப்போ அவளோட கையை நீங்கள் பிடிச்சிட்டு, எமிலி வேண்டாம் எமிலி, சொல்கிறேன் இல்லை ப்ளீஸ் எமிலி வேண்டாம். ஏய், நீ என்ன வேணான்னு இருக்க? இல்லை, நான் சொல்லி ஆவேன், நீ என் கையை விடு. ஒன்று நான் சொல்லணும், இல்லைனா நீ சொல்லணும். என்ன பண்ண போகிற? எமிலி, நானே சொல்கிறேன். நீ இப்படி தான் சொல்லுவேன், ஆனால் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இன்றைக்கி நான் கண்டிப்பாக ஒன்று பார்த்த உடனே சொல்கிறேன். அப்படியா? சரி, ஓகேவா போகலாம்.
எங்க? அவனை பார்க்கதா? இப்போ வா. இப்போவே இப்படியே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறா. எமிலி, தேவையில்லாத வேலை எமிலி, எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க எமிலி? எனக்கு பயமாக இருக்குது, கையெல்லாம் நடுங்குது பாரு. கையெல்லாம் நடுங்குச்சுன்னா நீ அவனோட கையை பிடிச்சிக்கோ, அதுக்கு தானே பேச போகிறோம், வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க அவ கூட. தேங்க அவன் ப்ளே கிரவுண்டில் தான் இருந்திருப்பான். அவனோட ஹேரெல்லாம் ஒரே ஸ்வெட்டு. அவன் அப்படியே பாலை அவன் கோட்டில் போடுறதுக்காக நின்றுட்டுருக்கான். ஸோ அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே கத்தி கத்தி அவனோட பேரை சொல்லி அப்படியே அவனை சிரப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே தூரத்தில் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்கான் இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா, இந்த வாழ்க்கையில் நான் ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் நினச்சிக்குவேன். ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணணுமே. எந்த பொண்ணையும் அக்செப்ட் பண்ணதில்லை, என்னை மட்டும் அக்செப்ட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிட்ருக்க. அப்படியே அந்த கேம் முடியுது. எமிலி அப்படியே கையை கட்டிட்டு உங்களையும் தேங்கையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த கேம் முடிய அப்போ தேங்க அப்படியே சைடில் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் அவன் ஃப்ரெண்டு தூக்கி போடுறான். ஏய் தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை அப்படியே ரொம்ப ஹேண்ட்ஸமாக குடிச்சிக்கிட்டு இருக்க. அங்கே இருக்க பொண்ணுங்களாம் ஆணு கத்தி அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது தேங் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸு. தேங் அப்படியே மேலே பார்க்குறான். பார்த்தா அது எமிலியும் வைனும் தான். ஏய் வைன், என்ன நீங்கள் இங்கே? கூப்பிட்டது நான், ஆனால் உன்னை சொல்கிறான் பார்த்தியா? ஏதோ இருக்குடி, ஏதோ இருக்கு, நீ வா நம்ம பேசலாம் வா. நான் வரல. ஏய் வாடி. ஏய் நான் கூப்பிட்டுட்டு அங்கேயே நின்றுருக்கீங்க. நான் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது இருத்தையாங்க நாங்கள் வந்துட்டே இருக்கோம், வைன் ஏதோ சொல்லணுமா அவன்கிட்ட அப்படின்னு எமிலி கத்துறா. வைன் சொல்லணுமா? நான் சொல்லணுமா? இல்லை தேயாங், அது ஒன்றும் இல்லை, நம்ம அப்புறமே மீட் பண்ணலாம், இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிடு. முடிஞ்சிருச்சுடி, ஏறே நான் மேலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி அவன் மேலே வரான். நீங்கள் அப்படியே பதட்டமாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தேயாங் வந்துட்டு, நடி புட்டி நான் சொல்லணும். அது தேயாங் நீ என்கிட்ட எப்பயுமே பணம் பிடுங்கிட்டு போவில்ல, இன்றைக்கி நானே கொண்டு வந்திருக்கேன், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கெட்லேருந்து அந்த படத்தை கொடுக்குறீங்க. வயன், என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க? நீ சொல்ல வந்ததே வேற, சொல்ல வந்ததை சொல்லிட்டு வா. அது தியாங், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அவன் அப்படியே அந்த கையில் இருக்க மணியும் உங்களையும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டுருக்கான். ஏய் நான் சொல்லணும், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லிட்டு போ. அது சீனியர், அது என்னன்னா உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி சீக்கிரம் சொல்றீ, நான் இப்படி தயங்கி நிற்கிற? நீ பேசுகிறதே சரியில்லையே, இப்பெல்லாம் என்கிட்ட பேசவும் மாட்டா. அது சீனியர், கோவப்பட மாட்டீங்கன்னா சொல்கிறேன். கோவப்படுற மாதிரி நீ என்ன சொல்லிடுவ? அப்படின்னு அவன் கொஞ்சம் பக்கத்தில் வர உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. நீங்கள் பின்னாடி போகிறீங்க. நீங்கள் கோவப்பட மாட்டீங்கன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏய் புட்டி, என்னென்ன சொல்லு, அப்போ தானே தெரியும். என்னன்னே சொல்லாமல் நீ பாட்டு திட்டுவான் திட்ட மாட்டேன்றிய, அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? சொல்லு சீக்கிரம் சொல்லு. அது சீனியர், ஐ எம் இன் லவ் வித் யூ. என்னது? உண்மைதான், நான் உங்களை நிறைய சைட் அடிச்சிருக்கேன், உங்களை மட்டும்தான் பார்த்துருக்கேன். இன் மை ஹோல் லைஃப் ஐ ப்ராமிஸ், உங்களை மட்டும்தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இது ஒரு க்ரஷ் மாதிரிலாம் கிடையாது, இன்ஃபேச்சுவேஷனும் இல்லை. நீங்கள் வந்து என்கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு நிஜமாலுமே உங்களை நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தடுமாறி சொல்லிகிட்ருக்கீங்க. ஐயோ, உனக்கும் என் மேலே லவ் வந்துருச்சா? அது என்ன நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் எனக்கு வரக்கூடாதா? இந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் உங்கள் மேலே லவ் வருது, எனக்கு வரக்கூடாதா? உனக்கு வரலாம், தப்பில்லை, ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்ன நீங்கள் உடனேலாம் சொல்ல வேண்டாம், யோசிச்சு சொல்லுங்கள். ஏய், என்னை பற்றி உனக்கு முழுசாகவே தெரியாது. ஏதோ நான் அங்கங்கே உன்னை பார்த்து பேசுகிறேன், உங்ககிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறேன் அப்படின்னா உனக்கு என் மேலே லவ் இருக்குது அப்படின்னு நீ ப்ரப்போஸ் பண்ண உடனே நாங்கள் யோசிச்சு சொல்லணுமா? சீனியர், எனக்கு புரியுது. நீங்கள் உங்கள் எக்ஸை பிரேக்கப் பண்ணதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் எந்த பொண்ணையும் நீங்கள் பார்க்கல,
எந்த பொண்ணுக்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணலை. நான் வெயிட் பண்ணுவேன். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாலும் நான் உங்களை தான் லவ் பண்ணுவேன். ஏய் பைத்தியமா நீ வந்து என்கிட்டயே அப்படி பேசிகிட்டு இருக்க. அந்த எக்ஸு மயர்லாம் பேசாத, புரியுதா? அவளை பற்றி மட்டும் பேசாத. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் இன்னும் மூவ் ஆன் ஆகலையா? ஏய் அவள் கிடக்குறா மயிறு. அப்படிலாம் இல்லை. நான் அவளை பார்க்கறதில்ல, அவளை பற்றி நினைக்கிறது கூட கிடையாது. அவளை ஏன்டா லவ் பண்ணுன்றது லவ்னு சொல்லுவாளுங்க, அப்புறம் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிடுவாளுங்க. சீனியர், நீங்கள் எல்லாத்தையும் அப்படி சொல்லாதீங்க. சில பேர் உண்மையாலுமே எதையுமே எதிர்பார்க்காம லவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நீ பேசுவடி, நீ பேசுவ. உனக்கு தான் லவ் வருகல, அதனால நீ பேசுவ. இல்லை, அதுக்காக மட்டும் சொல்லலை. உண்மையாலுமே உங்களை பார்த்தோன்னே நான் எதுவுமே உங்ககிட்டேருந்தே எதிர்பார்க்கல. எப்பெல்லாம் பேசி ஐஸ் வச்ச நான் உன்னை அக்செப்ட் பண்ணுமா? அதுக்காக நான் பேசலைன்னு சொல்கிறேன். இல்லை, நான் என்ன பேசினாலும் நீங்கள் இப்படி தான் நினைப்பீங்கன்னா நான் பேசலை. நான் போகிறேன். ஏய் நில்றி, நான் உனக்கு ஆன்சர் சொல்ல வேணாமா? உங்களுக்கு இப்போவே சொல்லணும்னு தோணுதா? நீ என்ன பண்ணுற? வேணான்னு சொல்லிடுவோம் போலே. வேண்டான்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்க. நீ ஒரு நாள் என் கூட பப்புக்கு வா, நான் எப்படி இருக்கேன்னு பாரு. என்னை முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறமும் உனக்கு அந்த லவ் இருக்குன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னது? நான் சொன்னது கேட்டுச்சா இல்லை கேட்காத மாதிரி நடிகிறியா? உண்மைதாண்டி, என் கூட ஒரு நைட் வெளியே வா, என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ. அப்புறமும் உனக்கு பிடிச்சதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து திரும்பி நடந்து போக பார்க்குறான். இன்றைக்கி நைட் 9 o'clock வந்து உன்னோட வீட்டில் நான் பிக்கப் பண்ணிக்குவேன். உன் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போடி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நிஜமாலுமே வா, நான் அவர் கூட ஒரு நைட் நான் எனக்கு பிடிச்ச பையன் கூட இருக்க போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தூரத்தில் நின்றுட்டு இருந்த எமிலி தியாங் போனதை பார்த்துட்டு அவள் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, ஹே ஒயன், என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானா? ஆசை பாரு, அதுக்காக தான், அதை கேட்குறதுக்காக தான் பக்கத்தில் வந்திருப்பா போல. ஏய் அதெல்லாம் இல்லை. அப்புறம் வேற என்ன, அக்செப்ட் பண்ணிட்டானா? அதுவும் இல்லை. ஏய் என்னடி சொல்கிற? ஒன்றா அக்செப்ட் பண்ணணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணணும். அவன் அதை தானே பண்ணுவான். இப்போ என்ன, நீ அக்செப்டும் பண்ணலங்கிற ரிஜெக்டும் பண்ணலங்கிற? அது அவன் ஒரு நைட் மட்டும் அவன் கூட வர சொல்லியிருக்கான். ஓ, டேட் மாதிரியா? அக்செப்ட் பண்ணாமல் டேட் மாதிரி? ஆமாம். ஆனால் அது என்ன சொன்னாலும் நீ முழுசாக சொல்லு, இல்லைன்னா எனக்கு தலை வெடிச்சிரும். அது எமிலி, நான் அவன் கூட நைட் 9 o'clock போகணுமா? ஒரு நைட் ஃபுல்லாக அவன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணணும். அவனை எனக்கு அதுக்கப்புறமும் பிடிச்சிருந்ததுன்னா அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். போடு, இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கிட்டேயும் தியாங் சொன்னதில்லை. புட்டின்னு அவன் சொல்லும் போதே நான் நினச்சேன் அவனுக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ பார்க்குறதெல்லாம் பார்த்து அவனே கண்டுபிடிச்சிருப்பான். நீ எப்போ சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவ்வளோதான் ஒயன், நீ கண்டிப்பாக அவன் கூட ஒரு நைட் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன, வாழ்க்கை முழுக்க ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. அதனால் கண்டிப்பாக உனக்கு அவனை பிடிச்சிரும். நீங்கள் 2 பேரும் அக்செப்ட் பண்ணி லவர்ஸ் ஆக போகிறீங்க. ஐயோ கடவுளே, எனக்கு நினச்சி பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹைப் ஆகிட்டு இருக்கா. ஆனால் எனக்கு என்னமோ அவன் காரணம் இல்லாமல் இதை பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது. இருக்கும். அதான் அந்த காரணம் என்ன தெரியுமா? லவ் 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 அப்படின்னு அவள் பாடிக்கிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்து சிரிச்சிட்டு, இது திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் உங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. இந்த சைடு நம்ம தியாங், டே மச்சான், அந்த வாயினை கூப்பிட்டு என்னமோ பேசிகிட்டு இருந்தேன், என்ன பேசிகிட்டு இருந்த? அது அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான். டேய் என்னடா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? அப்புறம் சொல்ல மாட்டானா? அவனுக்கு எத்தனை பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வாயினும் அதில் ஒருத்தி அப்படின்னு சொல்லும்போது தியாங் அதை ரிஜெக்ட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு அப்படியே உட்காண்ட்ருக்கான். ஆமாம், வயனெல்லாம் யார் லவ் பண்ணுவா? நம்ம தியாங்கோட கேரக்டருக்கு அவெல்லாம் செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒன்றுமே சொல்லாமல் உட்காண்ட்ருக்க. அப்படியே ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. அந்த நோட்டிஃபிக்கை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்ககிட்ட இருந்து தான் உங்கள் ஹோம் அட்ரஸை நீங்கள் அனுப்பியிருப்பீங்க.
அதை அவன் பார்த்துட்டு அப்படியே உட்காண்ட்ருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சுற்றி, டேய் நாடா வயனை நீ அக்செப்ட் பண்ணிட்டியாப்போ, அவனா ஓம் அட்ரஸ்லாம் அனுப்பியிருக்கா, அப்போ இன்னைக்கு நைட் தாங் ஏதோ இருக்குடா ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தியாங் வந்துட்டு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான், ஒரு நாள் நைட் என்கூட ஸ்பெண்ட் பண்ணு, அப்புறம் பிடிச்சதுன்னா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். டேய் ஒரு நாள் நைட் ஸ்பெண்ட் பண்ணுனா என்ன அர்த்தம்? அதுதான் மச்சான் நல்லா ஃப்ளேவர்டாக வாங்கிக்கோடா, சூப்பராக இருக்கும், நான் வேணால் என்னோடய அண்ணனோட ஃபார்மசிலேருந்து வாங்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தியாங்க்கு கோவம் வந்து, நீங்கள் கொஞ்சம் மூடிட்டு இருக்கீங்களா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் அதுக்காக தான் கூப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்குலாம் ஏன்டா சேர்ந்தோன்றிருக்கு. டேய் தியாங்கா இப்போ எதுக்கு நீ சூடாகிற? நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தானே பேசிக்கிட்டு இருக்கோம், சும்மா அவனுங்க கலாய்க்கிறானுங்க, அது கூட உனக்கு தெரியலையா? டேய் இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா கலாய்க்கிற மாதிரியே தெரியல, அந்த பொண்ணை போய் தப்பாக பேசிகிட்டு இருக்கானுங்க. என்னடா அந்த பொண்ணை நீ அப்போது நிஜமாலுமே அக்செப்ட் பண்ணிட்டியா என்ன? நான் தான் சொல்கிறேன் இல்லை நான் அவளை அக்செப்ட் பண்ணலன்னு, அப்புறம் எதுக்குடா அவளுக்காக பேசிக்கிட்டு இருக்க? யாருக்காக வந்தாலும் நான் பேச தான் செய்வேன், ஏன்னா இவனுங்க பேசுகிற விதம் தப்பாக இருக்குது. சரிடா ஓகே நாங்கள் அப்படி பேசல, என்ன பிளான் வச்சுருக்க? அந்த பொண்ணை நீ அக்செப்டும் பண்ணல ரிஜெக்டும் பண்ணல, என்ன பண்ணலான்ருக்க? அது ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அப்படியே அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அதை கேட்டுட்டு, டேய் மச்சான் சூப்பர்ரா, அந்த பொண்ணை பற்றி உனக்கு இவ்வளோ தெரியுமா, அல்டிமேட்ரா டேய், அப்போது என்ன பண்ணால் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், அவளே உன்னை விட்டு போகிற மாதிரி நீ பண்ணியிருக்க, ஆனால் ஏன் அந்த பொண்ணு வேணான்னு ஒரே வார்த்தையில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம்ல? அது ஏன்னு தெரில, அவன் மூஞ்சி முன்னாடி எனக்கு ரிஜெக்ட் பண்ண வரல அப்படின்ட்டு அவன் சொல்ல, அதை அவங்க கண்டுக்கவே இல்லை. சரிடா சரி ஓகே நம்ம அப்படியே பண்ணிக்கலாம், இன்றைக்கி ஏதோ ஃபன் இருக்க போகுது, இன்றைக்கி பப்பில் ரிசர்வ் பண்ணிடுறேன், நீ கவலையாப்படாத அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தியாங் மனசில், மேபி நான் தேடுற பொண்ணு நீயா கூட இருக்கலாம் புட்டி, இருக்கலாம், யார் எப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஈவினிங் மேலே நீங்கள் தான் அப்படியே உங்கள் வீட்டில் இருக்க பீரோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் நீங்கள் வெளியே போட்டு, இது போடலாமா? நல்லாவே இல்லை. அப்போ இது? நீ நல்லா அப்படியே செக்ஸியாக போட்டு போடி. எனக்கு அதெல்லாம் வராது. அப்போ க்யூட்டாக இருந்தால் வருமா? அதுவும் வராது. நீ எல்லாம் பொண்ணாடி. பொடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. வயன் இந்த ட்ரெஸ் வேணால் போட்டு பாரு, நல்லா இருக்கும். இல்லை அது ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி போட்டு போனாதாண்டி இந்த மாதிரி பணக்கார பசங்களுக்கெலாம் பிடிக்கும், போட்டு போ. வேண்டாம். போட்டு போன்னு சொல்கிறேன், நீ போடு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உங்களை பாத்ரூமில் தள்ளி விட்டுறா அந்த ட்ரெஸ்ஸையும் வச்சுட்டு. இவன் ஏன் இப்படி இருக்கா, இந்த பொண்ணை நான் எதுக்கு ஃப்ரெண்டு பிடிச்சேன், எம்எல்ஏ சரியான காய்க்கோ அப்படின்ட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வெளியே வந்தா, அடடடடா யோ என் ஃப்ரெண்டு இவ்வளோ அழகா, என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, வா வா உட்காரு மேக்கப் பண்ணிக்கலாம் வா. அதெல்லாம் எதுக்கு எம்எல்ஏ, வேண்டாமே. இதெல்லாம் பண்ணாதாண்டி நல்லா இருக்கும். நீ முதல்ல அந்த கண்ணாடி கழட்டு, அந்த கண்ணாடி போட்டு தான் அவன் புட்டி புட்டின்னு உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கான். கமான் கமான். அது இல்லாமல் எனக்கு கண்ணு தெரியாது. பரவாயில்லடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்றா. உங்களுக்கே உங்களை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னது இது? நீ சூப்பராக இருக்கடி, இந்த மாதிரி ஒரு லுக்கில் நான் ஒயினை பார்த்ததே இல்லை, ரொம்ப நல்லா இருக்க. இந்த மாதிரி நீ முதல்ல இருந்தே இருந்திருந்தா கண்டிப்பாக தேங்க சொல்லியிருப்பான். எப்படியே கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். எது வயன், இது மட்டும் சொல்ல, இன்னைக்கு நீ போயிட்டு கண்டிப்பாக எஸ்ஸுங்கிற வார்த்தையை கேட்டு வந்துடுவே இல்லை? எனக்கு சத்தியமாக தெரியல எம்லி, எனக்கு என்னவோ தியாங் என்னோட ஹார்ட்டை ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எப்படி சொல்லியிருப்பானோன்னு எனக்கு தோணுது. அப்படியா? அப்போது எஸ்ஸுங்கிறதுக்கு ஒரு 50 சான்ஸ் ஆச்சு இருக்கும்ல? அதே 0.01% தான். அடச்சி, இதுக்கு தான் நான் இவ்வளோ ஹைப் ஆனனா? ஐயோ ஐயோ போச்சு. ப்ளீஸ் டி, இன்னைக்கு நைட் 9 o'clock அவன் வரேன்னு சொல்லியிருக்கான். நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இப்படி நைட்டு நீ வெளியே போகிறேன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா செருப்பை கழட்டி அடிப்பாங்க. அதுக்கு நீ என்ன முடிவு பண்ணி வச்சுருக்க? ஆக்சுவலி நான்
குரூப் ஸ்டடின்னு சொல்லியிருக்கேன், அதுவும் உன் கூடன்னு. ஸோ ஏய் என்னடி என்ன சொல்லிகிட்டு இருக்க? அப்போ இந்த மேக்கப்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? நீ வர பைத்தியம் மாதிரி உன்னோட வீட்டு அட்ரஸை கொடுத்துருக்க. என்னை என்ன பண்ண சொல்கிற? இப்படி வேணால் பண்ணுவோமா? எங்கள் அம்மா கிச்சனில் இருக்காங்க, அப்படியே அவங்க மூஞ்சி பார்க்காம அம்மா போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திட்டு வந்துடுறேன். நீ எனக்கு முன்னாடியே போயிடு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ என்னமோ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துடுறா. காம் டவுன் ஓயன், காம் டவுன், உன்னால் முடியும். எனக்கு தியாங் கண்டிப்பாக வேணும், எனக்கு ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு முடிவில் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. உங்கள் அம்மா கிச்சனில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் போயிட்டு வரேன் பாய். ஒயன் இல்லை. ஐயோ செத்துட்டோம். என்னடி ட்ரெஸ் இது? அம்மா அது எம்எல்ஏ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்மா, அவளோட வீட்டுக்கு போகிறேன்ல, அதான் கொஞ்சம் நீட்டாக போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி திரும்பிக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட பேக் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேஸ் ஆகிருக்கும். சரி ஓகே, புக் எங்கள் கையில். அதும்மா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேக் அப்படியே நீங்கள் காட்டுறீங்க. எனது இந்த பேக்கா? இந்த ஹேண்ட்பேக்கில் தான் இவ்வளோ புக்கும் வச்சுருக்கியா? அம்மா ஆக்சுவலி நான் எம்எல்ஏ வீட்டிலே எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன். நான் குரூப் ஸ்டடி முடிச்சுட்டு நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவேன். நீ சொல்கிறது எதுவும் நம்புற மாதிரியே இல்லையே. சரி இந்தா, இதை எம்எல்ஏயோட வீட்டில் கொடுத்துரு, சும்மாலாம் போகாத. என்னது? அம்மா நீ அப்படியே கொடு. நீ திரும்ப மாட்டியா? திரும்படி. இல்லைம்மா, நான் மாஸ்க் போட்டிருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தும்மலாக இருக்குது, டஸ்ட் அலர்ஜி, உனக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிரும், நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்படியே பின்னாடி போயிட்டு அவங்க கொடுக்குறது என்னன்னு கூட தெரியாமல் அப்படியே வாங்கிட்டு நீங்கள் முன்னாடி ஓடி போயிடுறீங்க. இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே வெளியே வந்து நிற்கிறீங்க. எம்எல்ஏ அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ திருந்தவே மாட்டேல்ல, கேவலமாக சமாளிக்கிற. உங்கள் அம்மா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கள் அம்மா கண்டுபிடிக்கல சரியா? இது என்னன்னே தெரியல. இந்தா இதை வேணால் நீ வச்சுக்கோ, நான் தேவன் கூட போயிட்டு வந்துடுறேன். வீட்டில் கடைஞ்ச சாம்பார் எனக்கு, வெளியே ஆம்பூர் பிரியாணி உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டு நிற்கிறா. அப்போ தேவங்கோட கார் அப்படியே அங்கே வந்து நிற்குது. உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டேஷனாக இருக்குது. ஒயன் ஆல் த பெஸ்டி. ஆனால் எம்எல்ஏ நான் சத்தியமாக சொல்கிறேன், அவன் அக்செப்ட் பண்ணுவானா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவன் அக்செப்ட் பண்ணலைன்னா கூட இந்த ஒரு டேவை நான் மறக்க மாட்டேன். அவன் கூட இந்த நைட் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அங்கே போகிறீங்க. எம்எல்ஏக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு இவ்வளோ லவ்வாக இருக்கா, தியாங் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிடணும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிறா. நீங்கள் அப்படியே அந்த கார் டோரை நாக் பண்ண அவன் விண்டோவை அப்படியே ஸ்லைட் பண்ணி, ஒயன் என்ன வேற மாதிரி இருக்க? எப்படி இருக்க தியாங்? நல்லா இல்லையா சீனியர்? அப்படி சொல்ல மாட்டேன், நீ வா உள்ளே வா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காடுறீங்க. சீட் பெல்ட் போட்டுக்கோடி. அது நம்ம வர காரில் அவ்வளோவா ட்ராவல் பண்ணது இல்லையே, இந்த சீட் பெல்ட் எப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்க. அவன் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் அந்த சீட் பெல்ட்டை மாட்டி விட்றான். ஹை கேட்ராமா மூமெண்ட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஏதோ உனக்கு போட தெரியாதுன்னு போட்டு விட்டேன் அப்படின்னு அவனே சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். ஒரு வேளை நம்ம எக்ஸைட்டேஷன் மூஞ்சி நேரம் தெரிஞ்சிருச்சோ, அதனால தான் இப்படி சொல்கிறானோ. என்னவா வேணாலும் வந்துட்டு போட்டோம், அவன் என் பக்கத்தில் இருக்கான். நான் இந்த டேவை ரொம்ப மெமரபிளாக மாற்ற போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்போ தேங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக எதுவுமே சொல்லாமல் அவன் கையில் ஒரு டின் பீர் அவனோட கார் டிராவர்லேருந்து எடுத்து அப்படியே குடிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கான். கார் டிரைவ் பண்ணிட்டே. சீனியர் நம்ம நிஜமாலுமே பப்புக்கு தான் போகிறோமா? ஆமாம், உனக்கு பப்பெல்லாம் பிடிக்காதுல்ல, நீ அந்த மாதிரி இடத்துக்குலாம் வரமாட்டியே, என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்க. ஆமாம் எனக்கு பிடிக்காது, ஆனால் உங்களுக்கு பிடிக்கும்னா எனக்கு ஓகே தான். எவ்வளோ நேரம் அப்படி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறான். உங்களுக்கு புரியல அவன் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கண்டுக்கல அவ்வளோவா. அப்படியே தேங்க அவன் பப்குள்ளார விடுறான். இந்த பப் தான், வெளியே வாடி, உனக்கு நான் சொர்க்கத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்ல உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி சில்ஸ் ஆகுது. ஒரு வேளை இந்த பணக்காரங்கெல்லாம் பண்ணுற மாதிரி முடிச்சு விட்ருவானோ? இல்லை தேங்க ரொம்ப நல்ல பையன், என்கிட்ட எத்தனை டைம் பசங்கக்கிட்ட பார்த்துரு டேஞ்சர் அவங்களான்னு சொல்லியிருப்பான். இப்போ அவனே கூப்பிட்ருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக என்னை சேஃபாக கூட்டிகிட்டு போய் சேஃபாக கொண்டு வந்துடுவான்.
அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே வெளியே இறங்குறீங்க. வாடி அப்படின்ட்டு அவன் சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் உங்கள் கையை தான் பார்க்குறீங்க. அவனோட கையும் உங்களோட கையும் அப்படியே ஹெல்டாக இருக்கிறத உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஹாப்பி டியர்ஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் எனக்கு கிடச்சிடாதான் நான் எவ்வளோ டைம் எங்கே இருக்கேன்னு தெரியுமா? நீ இப்படி உரிமையாக என் கையை பிடிக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே அவன் பப்புக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவ்வளோ சத்தம். அவன் அப்படியே அங்கே போன உடனே, ஏய் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ, இந்த பப்பை விட்டு போகணுன்னு உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு, நான் உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணணும்னா பண்ணிக்கோடி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பப்குள்ளார என்டர் ஆகுறான். லைக் இன்னும் கொஞ்சம் உள்ள. தியாங் என்னை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். நானும் அவனும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தானே இந்த பப்புக்கு வந்தோம். அப்புறம் எப்படியும் அவனுக்கு தெரியும் நான் அவனுக்கு ஓகேவா இல்லையான்னு. அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போது தியாங் அவனோட ஃப்ரெண்ட் கேங் கூட சேர்ந்து அப்படியே உள்ளே போயிட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு அந்த கூட்டத்தில் எங்கே நிற்கிறதுன்னு கூட தெரியல. அவங்க அப்படியே நசுக்க நீங்கள் அப்படியே பின்னாடி போய் ஒரு ஸ்டூல் இருக்குது, அந்த ஸ்டூலில் அப்படியே உட்காடுறீங்க. அப்பா என்ன இத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி கிளப்ஸ்க்கெல்லாம் இவ்வளோ பேர் வருவாங்களா? ட்ரெஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே உட்காண்ட்ருக்க. அங்கே ஒரு பார்டெண்டர், மேம் ஏதாவது ட்ரிங்க் குடிக்கிறீங்களா? இல்லை சார், எனக்கு ஒன்றும் வேணாம். பரவாயில்ல மேம், எதுவாக இருந்தாலும் ஓகே தான், அட்லீஸ்ட் ஜூஸ். இல்லை நான் ஆல்கஹாலிக்காக இருக்குமா? அப்படி வேணும்னா உங்களுக்கு தண்ணி தான் கிடைக்கும். அப்போ எனக்கு வாட்டரே போதும், 1 மினரல் வாட்டர் ப்ளீஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து உங்ககிட்ட நீட்டுறான். நீங்கள் அதை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க, நம்ம தியாங் தான் ஏதோ ஒரு 2-3 பொண்ணுங்க கிட்ட ஒரு மாதிரி உரசிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஷாக்டாக இருக்குது. என்ன இவன் நம்மளை வர சொல்லிட்டு எப்படி ஏதேதோ பொண்ணு கூட எப்படியெல்லாம் இருக்கா? உங்களுக்கு அது பார்க்குறதுக்கே மனசு வரல. அதில் ஒரு பொண்ணு கரெக்டாக அவனோட தைஸில் கையை வச்சு ரப் பண்ணிகிட்டு இருக்கா. உங்களுக்கு பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவன் அந்த பொண்ணை தள்ளியும் விடலை, ஒரு மாதிரி அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பொண்ணு அப்படியே கையில் ஒரு கிளாஸ் ஆஃப் வைனை அப்படியே வாயில் ஊத்துறா. தியாங் நல்லா இருக்கா தியாங் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு பிடிச்ச பையனை இன்னொருத்தி தொடர்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. யாருக்குமே பிடிக்காது இல்லையா? நீங்கள் அப்படியே ஐஸில் டியர்ஸோட பார்த்துட்டு நிற்கிறீங்க. உங்களால் இதுக்கு மேலே முடியலன்னு அப்படியே தியாங் பக்கத்தில் போயிட்டு, தியாங் என்ன தியாங் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. பட் ஆனால் அவன் உங்களை இக்னோர் பண்ணிடுறான். உங்களுக்கு அவன் ஆன்சர் கூட பண்ணலை. ஏய் இங்கே வாடி, இங்கே புடி அப்படின்னு சொல்லிட்டு, தியாங் இது பார்க்குறது தான் எனக்கு கூப்பிட்டு வந்தியா தியாங் ப்ளீஸ் தியாங், நான் கேட்குறேன்ல, எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே நின்றுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அவன், நாடி வேணும், ஐயோ வேற ஒருத்தி, ஏய் நான் உன்னை என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே இங்கே கூப்பிட்டு வந்தேன், நீ தனியாக போய் ஓரமாக என்ஜாய் பண்ண வேண்டியது தானே? தியாங் நீ எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த தியாங்? என்ஜாய் பண்ணுறதுக்கா? உண்மையாக சொல்லு, நான் எதுக்காக வந்தேன்? நீ கூப்பிட்டேங்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் நீ என்னை ஏதோ ஓரமாக தள்ளிட்டு இப்படி இருக்க எனக்கு கேவலமாக இருக்கு தியாங். என்னது கேவலமாக இருக்கா? அப்படி எதுக்கிட்டு இங்கே இருக்க? நான் போய் கூப்பிட்டு விடவா? தியாங் நீ சொல்லு, எதுக்கு நீங்கள் கூப்பிட்டுட்டு வந்த? என்னதான் உன் இன்டென்ஷன்? நீ இதுக்கு என்னை பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருக்கலாம் தியாங். ஆனால் நீ இவ்வளோ கேவலமான பையனை நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சும் என் முன்னாடி எப்படி நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்க அவனுக்கு ஒரு மாதிரி சுருணி ஏறுது. அவன் ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணியிருக்கான். அவன் அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி, ஏய் எப்பாரு பிடிச்சா இரு, இல்லைன்னு வச்சுக்கோவேன் மூடிக்கிட்டு போயிட்டே இரு. நாடி ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் இப்படி தான் தெரிஞ்சு தானே லவ் பண்ணேன், பிடிக்கலையா? சரி போ, உன்னை யார் வேணான்னு சொன்னது, ஓடி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அவனோட இன்டென்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு புரியல. இல்லை நான் அந்த பொண்ணுங்க கூட ஆடின மாதிரி உன் கூட ஆடலன்னு உனக்கு கவலையாக இருக்கா? அதுக்கு தான் இப்படி பேசிகிட்டு இருக்கியா? அவ்வளோதான், அவங்களால சுத்தமாக முடியல. நீங்கள் அவனை ஜப்புன்னு ஒன்று வைக்கிறீங்க. இதுக்கு மேலே தியாங் ஒரு வார்த்தை இப்படி பேசுன அவ்வளோதான், நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் தியாங். இல்லை உன்னை நான் லவ் பண்ணதுக்கு காரணம்
எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது. நீ மற்ற பொண்ணுங்க கிட்ட இருந்தது எல்லாமே நீ என்கிட்ட இருந்ததை பார்த்துட்டு என்கிட்ட இருந்த மாதிரி தான் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பெண் நினச்சேன். ஆனால் நீ இப்படி இல்லை. ஆமாம், எமிலி சொன்னா உண்மைதான். பணக்காரங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. நான் உன்கிட்ட ஒரு நல்ல மனசு இருக்கும், என்னோட லவ் நீ பாப்பன்னு நான் நினச்சேன். மாற்றிக்கவேன்னு நினச்சேன். எனக்காக நீ மாறுவேன்னு நினச்சேன். என்ன நீ லவ் பண்ணும்போது எல்லாமே மாறும்னு நினச்சேன். நான் உன்னை நல்லா லவ் பண்ணுவேன்னு நினச்சேன். நான் உன்னை பார்த்துக்கணும், உனக்கு எல்லாமாவும் இருக்கணும். அம்மாவா அப்பாவா உன்னோட எக்ஸ் கொடுக்காத லவ்வெல்லாம் உனக்கு கொடுக்கணும். இப்படி நிறையா ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் தெரியாத தியாங் உனக்கு. ஆமாம், தெரியாம தான் போயிடுச்சு போல. நீ ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு நான் நினச்சிக்கிறேன் தியாங். புட்டி, உண்மைதாண்டி. உன்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு மனசு வராமல் தான் இப்படி பண்ணிட்டுருக்கேன். ஆனால் உன்னை ஏன் நான் அப்படிலாம் பார்த்துக்கணும்னு தோணுது? நான் தான் சொல்கிறேன்ல, விமன் ஃபால் இன் லவ் தியாங். அந்த பொண்ணு அவன் லவ் பண்ணுறதுக்காக என்ன வேணா பண்ணுவான். அந்த மாதிரி தான் நானும் ஹோப்லெஸ்ஸாக உன் மேலே ரொம்ப லவ்வில் இருக்கேன். அதனால தான் எதை பற்றியும் யோசிக்காமல் உன் பின்னாடி வந்தேன். ஆனால் நீ உன்னை மாதிரி என்னோட வாழ்க்கையில் எவனையுமே நான் காதலிச்சது இல்லை தியாங். அதுதான் உண்மை. எவனையும் பார்த்தது கூட கிடையாது. என் கண்ணில் இருக்க காதல் உனக்கு தெரியலையா அப்படின்னு நீங்கள் கடைசியாக கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறான். புட்டி, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடி. இல்லை, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது எவ்வளோ நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல. அது ஏன்னு எனக்கு தெரில. மேபி எனக்கு உனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியும். நீ ரொம்ப நல்ல பொண்ணுடி. ஆமாம், உண்மைதான். நான் இப்படி தான், என்னோடய லைஃபே வேறு. நான் இப்படி தான் கிளப்பு பப்புன்னு சுற்றிட்டு இருக்க பையன். எனக்கு உன்னை மாதிரி ஒரு பொண்ணெலாம் செட் ஆகாது. அதுதான் என்னோடய லைஃப் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு ஆசைப்பட்டேன். இது லைஃபா தியாங்? கேவலமாக இருக்கு தியாங். இல்லை, ஒரு பொண்ணோட ஃபர்ஸ்ட் லவ் அது அவனுக்கு செகண்ட் லவ்னு தெரிஞ்சு அது தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? பட் ஸ்டில் இருந்தும் அது எதை பற்றியும் யோசிக்காம பைத்தியம் மாறி நீ தான் வேணும்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறா பாத்தியா? அங்கே ஒளிஞ்சிருக்க அவ லவ். அதை நீ பார்க்க மறந்துட்ட மிஸ்டர் கிம் தியாங். ஐ ஜஸ்ட் ஹேட் யூ ஃபார் திஸ். என் அப்பீரியன்ஸ் சரியில்லை, என்னோட ஸ்டேட்டஸ் உன்னோடதோட கம்பேர் பண்ண முடியாது. எப்படிலாம் சொல்லி நீ ரிஜெக்ட் பண்ணியிருந்தேன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு நினச்சினா நான் பாட்டுக்கு போயிருப்பேன். ஆனால் இப்படி என் கண்ணு முன்னாடி நீ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு செத்துடலாமான் இருக்கு தியாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல அவன் அப்படியே ஷாக்டாக உங்களை பார்க்குறான். உனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியலடி. ஐம் சாரி. ஆடி முடிச்சதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியுதா? சரி, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஆல் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. தியாங்க்கு இப்போ தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனாக அவன் இழக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. எஸ், யாருமே உங்களை மாதிரி அவனை கேர் பண்ணதில்லை. அதனால தான் என்னவோ அவன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக மாறணும்னு அவனுக்கு தோணுது. அவன் அப்படியே ஐஸில் டியர்ஸோடு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே தள்ளி வேலைக்கு போய் அந்த கூட்டத்துக்கு நடுவில் நிற்கிறீங்க. அப்படியே அங்கே அந்த கிளப்பில் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆகிடுது. எல்லோரும் ஒரு மாதிரி என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு எம்சி வந்துட்டு, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஈவெண்ட் இருக்கு, யாராச்சும் நல்லா சிங் பண்ணுவீங்கன்னா வந்து பாடுங்க அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல. நீங்கள் ஸ்டேஜ்லாம் ஏறினதே கிடையாது, உங்களுக்கு பாட்டு பாடக்கூட தெரியாது. நீங்கள் அப்படியே கையை தூக்குறீங்க. அப்போ எல்லோரும் உங்களுக்கு கிளாப் பண்ணால் நீங்கள் ஸ்டேஜ் முன்னாடி போயிட்டு ஒரு பாட்டு பாடுறீங்க. அதுவும் தியாங் நினச்சி உருகி. நான்லாம் இங்கே பாடலை, ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஓகே? வலம் வர நினைத்தேன் உறவெனும் கவிதை, உயிரெனில் வரைந்தேன் எழுதிய கவிதை. என் முதல் வரி முதல் முழுவதும் பிழை விழிகளின் வழி விழுந்தது மழை எல்லாம் உன்னால்தான். இதுவா அந்த நியாயங்கள்? எனக்கு இந்த காயங்கள் கிழித்தாயொரு காதலோவியம். முருகன் முகம் மாறுதான், மனிதன் முகம் நூறுதான், ஒவ்வொன்றும் வேறு வேறு நிறமோ. நீங்கள் இப்படி பாடிக்கிட்டு இருக்க தியாங்கால சுத்தமாக தாங்கிக்க முடியாமல் அவன் அப்படியே ஸ்டேஜில் ஏறி வந்து, புட்டி, என்ன என்னை நினச்சி தானே பாடுற அப்படின்னு அவன் கேட்க நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. இல்லை,
பொய் சொல்லாதடி, உன் கண்ணுலயே தெரியுது. இதுக்கு முன்னாடி என் கண்ணை பார்க்குறதுக்கு மறந்துட்டியா தியாங்? ஏய் ஐம் சாரிடி, ஐம் ரியலி சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வரான். நீங்கள் அப்படியே அவனை விலக்கி விட்டுட்டு அந்த ஸ்டேஜ்லேருந்து இறங்கி அப்படியே அங்கேருந்து நீங்கள் வெளியே போகிறீங்க. ஏய் எங்கடி போவ? உன்னை நான் தானே இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். எப்படி போவ நீ? எதுக்கு தியாங்? எதுக்கு நீ கேர் பண்ணிக்கிற? இல்லை, நான் எப்படியாச்சும் போய்க்கிறேன். வேண்டாம், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்கிறீங்க அந்த ரோட்டில். ஏய் புரிஞ்சுக்கோடி, நான் உன்னை அட்லீஸ்ட் விட்டுறேன் ப்ளீஸ். வேண்டான்னு சொல்கிறேன் இல்லை, என் பின்னாடி வரது நிறுத்துறியா? ஏய் எப்படி போவ? வேணாண்டி, ஒரு மாதிரி இருட்டா இருக்கு புட்டி, வேணாம் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அவன் பக்கத்தில் வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். தியாங் வேண்டாம், என் கையை விடு தியாங், வேணான்னு சொல்கிறேன் இல்லை தியாங். ஏய் என்ன வேணான்னு நினச்சிக்கோ, எப்படி வேணாரு, எனக்கு கவலையே கிடையாது. இந்த ஒரே ஒரு டைம் நான் சொல்கிறதே கேளு, என் காரில் ஏறு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் ஒரு செகண்ட் அவனோட ஐஸை பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் கையை விட்டுட்டு அப்படியே பின்னாடி போகிறான் அவனோட காருக்கு தான். நீங்கள் அவனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே எதுவுமே சொல்லாமல் வந்து காரை நிறுத்த நீங்கள் அதுக்குள்ளார ஏறிட்டு அப்படியே நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. 2 பேரும் அப்படியே அமைதியாக இருக்கீங்க, எதுவுமே பேசாமல். உங்களுக்கு எதுவும் பேச தோணலை. உங்களோட ஹார்ட் ரொம்ப ப்ரோக்கனாக இருக்குது. தியாகம் எதுவும் பேசுகிறதுக்கு அவனுக்கு மனசே வரல. அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான்னு அவனுக்கே தெரியும். ஸோ எதுவுமே சொல்லி காம்ப்ளிகேட் பண்ணிட வேணான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். அப்படியே உங்கள் வீடு வருது. அவன் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஏ புட்டி அப்படின்னு அவன் கூப்பிடுறான். பட் ஆனால் நீங்கள் திரும்பவே இல்லை. அவன் அப்படியே ஹார்ன் அடிக்க நீங்கள் பயந்துட்டு திரும்புறீங்க. பிகாஸ் அது உங்கள் வீடு. உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் செத்துட்டீங்க. என்ன தியாங், நீ பண்ண வரைக்கும் போதும் சொல்கிறேன் இல்லை. இல்லை ஐம் சாரி. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அவன் மறுபடியும் ஹாரன் அடிக்கிறான். தியாங் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சருன்னு அவன் முன்னாடி கார் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அவன் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்து உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கே தெரியாமல் அவனோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே ஷாக்டா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே டம்ஃபவுண்டாக அங்கே நின்றுட்டுருக்கீங்க. தியாங் என்ன இப்போ எதுக்கு அழுகுற? ஏய் ஐம் ரியலி சாரிடி அண்ட் ஐம் இன் லவ் வித் யூ. என்ன இந்த எம்பத்தியில் வர லவ்வா? அது எனக்கு வேண்டாம், சாரி. ஏய் ஐம் சாரி, அப்படி கிடையாது. ரியலி எனக்கு இப்படி தான் வரப்போகிற பொண்ணு இருக்கணும்னு நான் நினச்சேன். அப்படியே இருக்க, என்னை யாருமே கண்டுக்கல. என்கிட்ட இருக்க ஃபேமும் மணியும் மட்டும்தான் மற்ற பொண்ணுங்க பார்த்தாங்க. ஆனால் நீ இவ்வளோ யோசிச்சிருக்க, எனக்காக வாழணும்னு நினச்சிருக்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சுடி. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு லவ்வர்னு ஒருத்தி இருந்தால் அது நீ அதான் இருக்கணும்னு. சாரிடி, உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனால் உன்னை இதுக்கப்புறம் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்குவேன். ஐ ப்ராமிஸ் ஆன் அவர் லவ். அப்புறம் இந்த மாதிரி தான் இதுக்கப்புறமும் ஏன் எதிர 2 பாப்பான்னு 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சுட்டு? ஏய் அப்படிலாம் இல்லை. நீ இருக்கும்போது எனக்கு எதுக்கடி அத்தனை பிள்ளைங்க? ஒருத்தியே போதும். அவள் மட்டும்தான் உயிர் உங்களுடையது தேவி. இப்படியெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாளே மாறிட்டேனா? மாற மாட்டேன்டி. மாறினா செருப்பை கழட்டி அடி. சரி, ஓகே. என் கூட ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ண, என் கூட கிளப் வா, அப்புறம் என்ன பிடிச்சிருந்ததுன்னா லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. என்ன நான் போட்ட பிட்டை எனக்கே போடுறியா? உன்னை இருக்குண்டி புட்டி, பார்த்துக்கிறேன். சரி நான் போயிட்டு வரேன். ஒரு லவ் யூ சொல்லலாம். நாளைக்கு வா, சொல்கிறேன். இந்த லவ் எப்படி தான் நம்ம பண்ணாத விஷயத்தெல்லாம் நம்மளை பண்ண வைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கே யோசிச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. தேங்காய் அவன் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். ஓகேடா, நானும் இப்படியே போயிடுறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. டேக் கேர், லவ் யூ ஆல், பை, மியாவ் யூ, காதல் யூ பேர்ல்ஸ்.